வீரம் இந்த படம் அஜித் நடித்த வீரம் படத்தோட ரீமேக்குன்னு நினைக்காதீங்க. தெலுங்குல வந்த தமிழ் டப்பிங் படம். யூடியூப்ல இருந்து எல்லா வெப்சைட்லையுமே இந்த படம் அவைலபிளாக இருக்கு. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, தேவி கோவிந்த்னு 2 ரவுடிங்க இருக்காங்க. ஒரு பக்கம் அக்கா மாமா, அக்காவோட 2 தம்பிங்க. அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோ. தேவின்ற ரவுடி அக்காவோட புருஷன் மாமாவை அவர் பார்த்துட்டு இருந்த பதவியிலேருந்து எடுத்துட்டு வேற ஆளை போடுறான். இதனால கோவமான அக்காவோட முதல் தம்பி தேவின்ற ரவுடியை கொல்ல முயற்சி பண்ணுறான். தன் முதல் தம்பி இப்படி பண்ணிட்டான்னு பொறுத்து கொள்ள முடியாமல் அவங்க அக்கா வீட்டை விட்டு அவனை வெளியேற்றுறாங்க. அவன் முழு நேரம் ரவுடியாவே மாறிடுறான். 2வது தம்பி தான் இந்த படத்தோட ஹீரோ. அவர் சின்ன சின்ன தப்பை தட்டி கேட்கும் ஹீரோவா காலேஜ் படிச்சுட்டு இருக்காரு. தன் கூட படிக்கிற தோழிவே காதலும் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் ஹீரோவோட மாமா தேவின்ற ரவுடியை கொலை பண்ணிடுறாரு. ஆனால் கொலைப்பழி ஹீரோ மேலே விழுகுது. ஹீரோவும் அதை வெளியே சொல்லாமல் அந்த பழியை ஏற்றுக்கிறாரு. தன் தம்பி கொலை பண்ணிட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அக்கா தன் தம்பி செத்துட்டாங்கன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியேற்றிறாங்க. தேவி ரவுடியோட பையன் ஹீரோவோட அண்ணனை கொலை பண்ணிடுறான். ஹீரோவோட நடவடிக்கைகள் பிடிக்காத ஹீரோயினி ஹீரோவை விட்டு போயிடுறாங்க பிரேக்கப் பண்ணிட்டு. ஒரு பக்கம் ஹீரோ தன் நண்பனுக்கு உதவ போய் ஒரு ரவுடியை போட்டு தள்ளிடுறாரு. அந்த ரவுடியோட அண்ணன் ஹீரோவை போட்டு தள்ள ஹீரோவை தேடிக்கிட்டு இருக்கான். கடைசியில் கொலை பண்ணது அவங்க மாமா தான் சொல்லி அவங்க அக்காவுக்கு தெரிஞ்சா ஹீரோயினி கடைசியில் ஹீரோவோட ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா? ரவுடிங்களை ஃபுல்லாக ஹீரோ எப்படி ஃபேஸ் பண்ணாரு, இதுதான் இந்த படத்தோட கதை. இது ஒரு ஆக்ஷன் மசாலா படமாக வந்திருக்கு. புதுசாக எதுவும் இல்லை. பல படங்களில் சுட்ட தோசையை தான் இந்த படத்துலையும் சுட்டுருக்காங்க. பசிச்சா சாப்பிடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. தேங்க்யூ.